இன்றைக்கி மார்னிங்கே செக்கப் பண்ணி வெளில போக வேண்டியது இருந்தது. முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போதே 12:00 ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி டெலிவரிக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இருங்க ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாமே வாங்கி வச்சேன். இந்த லீவ் முடிஞ்சு ஏப்ரல் 1 போலவே அக்கா பசங்கள் எல்லாமே ஊர்லேருந்து வந்துடுவாங்க. அதுக்காகவே வாங்கி வச்சேன். வந்ததும் எனக்கு சரியான பசி. வந்ததும் சாக்லேட் ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே ஐட்டம்ஸ் கரெக்டாக இருக்கான்னு எக்ஸ்பைரி டேட் எல்லாமே செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா காயெல்லாம் கட் பண்ணி கொடுத்த கேப்பில் தான் இது எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இனிமேல் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். பால் வந்துருச்சு. இந்த மாதிரி ஆடை மேலாப்பில் இருக்குதுல்ல, இதை ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சு தனியாக எடுத்து வச்சிட்டிங்க ஒரு கண்டெய்னரில் சேர்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா சூப்பராக வீட்டிலே பண்ணிடலாம். வெண்டைக்காய் காரக்குழம்பும் ஆம்லேட்டும் சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்னு தான் பண்ணியிருந்தோம். நேற்று வச்ச சாம்பாரே நிறையாவே இருந்துச்சு. நேற்று நைட்டுக்கும் சேர்த்து பிளான் பண்ணி நான் வச்சுருந்தேன். பட் எனக்கு அளவு தெரியாமல் ரொம்ப நிறையா வச்சுட்டேன் போல். அதில் நிறையவே சாம்பார் மிஞ்சி இருந்துச்சு. இது பத்தாத ஹஸ்பண்ட் வரும்போதே பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. கொஞ்சமாக ஷேர் பண்ணிவிட்டு எல்லோரும் சாப்பிட வேண்டியது தான். உங்கள் வீட்டில் லஞ்ச் மெனுன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.